ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். தயிர் பிடிக்காதவங்க கூட மோர் குழம்பு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தேன்கூடு வித் மீ தேன்மொழி சங்கர். மோர் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா அரிசி 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம். அது கூடவே தேங்காய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரா சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாகவும் இல்லாமல் ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தயிர் 2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கிறேன். தயிர் கெட்டி இல்லாமல் நல்லா அடிச்சுக்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் தயிர் நமக்கு திரியாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ தாளிச்சிக்கலாம். மோர் குழம்பு சில பேர் லாஸ்ட்டாக தாளிப்பாங்க. நான் ஃபஸ்ட்டே தாளிச்சிருவேன். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அரிசி பருப்புலாம் சேர்க்கறதுனால பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் 1 சேர்க்குறேன். கருவேப்பிலை இது சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது. எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் வெண்பூசணி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி தனியாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ காய் வதங்கிறதுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு காய் நல்லா வேக விடணும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிர் கலவையை இதில் ஊற்ற போகிறோம். இந்த டைமில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த மிக்சரை ஊற்ற போகிறோம். இப்போ ஊற்றிட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கெட்டியாக தான் செய்ய போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தான் ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். சூடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு திரிஞ்சிரும். அந்த சூடுலாம் ஆறுனதுக்கப்புறம் தான் நான் ஆன் பண்ணுறேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அப்புறமா சூடு பண்ணணும். மோர் குழம்பு நிறைய பேர் நிறைய மெத்தடில் செய்கிறாங்க. எனக்கு ஒரு அக்கா இந்த மெத்தடில் தான் சொல்லி கொடுத்தாங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க வைக்கணும். தண்ணி அதிகமாக வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கெட்டியாக தான் செஞ்சுருக்கேன். வெண்பூசணி மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தேன்கூடு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.